Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான். நான் வந்து ரீசன்ட்டா ஆன்லைன்ல Agaro பிராண்டோட OTG oven வாங்கியிருந்தேன். இதோட ஸ்டோரேஜ் 40 லிட்டர் and இதோட ரிவ்யூ அதுக்கு அப்புறம் எப்படி யூஸ் பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த OTG யோட weight பாத்தீங்கன்னா 7.51 kg. இதுல 4 ஹீட்டிங் ராட்ஸ் கொடுத்திருக்காங்க. டாப்ல 2 ராடும் கீழ பாத்தீங்கன்னா 2 ராடும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ப்ளக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு மிக்சிக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் ப்ளக் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 6 விதமான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாப் ஹீட்டிங் எலமெண்ட். இது மேக்ஸிமம் நம்ம கேக் பண்ணும்போது மேலே வேகாமலோ இல்லை ப்ரௌனிஷ் கலரில் இல்லாமல் இருக்கும்போது இது ஒரு 10 மினிட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் செட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி நம்ம பீஸா பண்ணும்போது மேலே சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் கேக் கீழே வேகாமல் இருக்கும்போது இந்த ஆப்ஷன் நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேக் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் குக்கீஸ் பண்ணுறதுக்குலாம் மேக்ஸிமம் இந்த மோட் செட் பண்ணி தான் நம்ம பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாப் ஹீட்டிங் எலமெண்ட் வித் ரோட்டிசரியோடு வருது. இதில் நம்ம ஃபுல் சிக்கன் தந்தூரி பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப் ஹீட்டிங் எலமெண்ட் வித் கன்வெக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோலாம் ரோஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கிரில் பண்ணுறதுக்குலாம் இந்த மோட் நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொடுத்துருக்க மோட் பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் வித் கன்வெக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சிக்கன் லெக் பீஸ் அதுக்கப்புறம் ஃபிஷ்லாம் பேக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மோட் செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் நாப்க்கு கீழேயே டெம்பரேச்சர் நாப் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பேக் பண்ணுறதுக்கு தேவையான டெம்பரேச்சர் செட் பண்ணி நம்ம பேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழேவே டைமர் நாப் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் செட் பண்ணுறோமோ அந்த டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் 10 மினிட்ஸ்லேருந்து 60 மினிட்ஸ் வரை டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம குக்கீஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா 20 to 25 மினிட்ஸ் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நம்ம கேக் பேக் பண்ணுறோம் அப்படின்னா 50லேருந்து 40 to 50 மினிட்ஸ் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிரில் பிளேட் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு பேக் பண்ணுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் பேன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம குக்கீஸ் பண்ணுறதுக்கு கேக் பண்ணுறதுக்குலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா க்ரம் பேன் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஆயில் அதுக்கப்புறம் ஃபுட்டு சிந்திருச்சு அப்படின்னா கீழே கலெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுல் சிக்கன் தந்தூரி பண்ணுறதுக்காக இந்த ரோட்டிசரி ராட் கொடுத்துருக்காங்க. சைடில் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா சிக்கனை டைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நாப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு 2 விதமான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம பேக்கிங் ட்ரேவை ஈஸியாக வெளியில் ரிமூவ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நம்ம ஃபுல் சிக்கன் நம்ம பண்ணும்போது ரோட்டிசரி ராடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி அதையும் வெளியில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த OTG யூஸ் பண்ணி நான் குக்கீஸ் அதுக்கப்புறம் கேக் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். சேம் அதே மாதிரி பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா நெய்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது என்ன ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு நம்ம பார்த்திங்கன்னா பேக்கிங் ட்ரேயில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் கீழே பட்டர் ஷீட் ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த பிஸ்கெட்லாம் வச்சுருக்கேன். அவனை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன்.
ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 160 டிகிரி. அதே மாதிரி டைமர் வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். 25 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பெல் சவுண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே எங்களுக்கு வந்து சூடாக தான் இருந்துச்சு. சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து குக்கீஸ் சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓடிஜி யூஸ் பண்ணி நான் வந்து கேக் வந்து பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து எக்லெஸ் கேக் தான் பண்ணேன். அதனால் வந்து அரை கப் அளவுக்கு கேர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கேர்டுக்கு பதிலாக 2 எக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து அரை டீஸ்பூன், அதே மாதிரி பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெனிலா எசன்ஸ் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து நம்ம மாற்றிடலாம். நான் இன்றைக்கி கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் குவான்டிட்டி வந்து பண்ணுறேன். கேக் பண்ணுறதுக்கு டைமர் வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி வந்து கரெக்டாக இருக்கும், செட் பண்ணிக்கலாம். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம கேக் பேனை வந்து உள்ளே வச்சிடலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்து ஓடிஜி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தான் கிடச்சிது. நான் வந்து பிஸ்கட் பண்ணும்போதும் சரி, கேக் பண்ணும்போதும் சரி, எனக்கு பிஸ்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டோடு வந்துச்சு. கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாகவே வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.